கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, இதோ அந்த நாளிலும் பரிசுத்தமான ஓய்வு நாளை அனுசரிக்கும்படி தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மீண்டும் ஒரு விஷயம் கூட தேவநாம மகிமைக்கென்று நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த காலகட்டத்தில் அநேக யுத்தங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மையா? அநேக யுத்தங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24:6 வசனத்தில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்கின்ற இந்த வசனத்தின்படி சில தேசங்களிலே நடக்கும் யுத்தங்களை டிவி மூலமா, நியூஸ் மூலமா, அல்லது வாட்ஸ்அப் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா நாம் அநேகர் தெரிந்து கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்கின்ற அந்த வசனத்தின்படி இந்த யுத்தங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது வெளி தேசங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் பல நாடுகள் எழும்பி யுத்தங்களை நடத்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் இஸ்ரேல் தேசத்தை ஒன்றும் பண்ண முடியல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லும் போது கவனிங்க, படிக்க சொல்லும் போது படிங்க. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட யுத்தங்களை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த யுத்தங்கள் எல்லாம் வெளி தேசத்தில் நடக்குது. நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம கண்ணு எதிரில் நடக்கல. கரெக்ட் தானே? மொத்தத்தில் சொல்ல போனால் அதுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ நான் சொல்ல போற ஒரு யுத்தம் உலகமெங்கிலும் உள்ள எல்லா மனுஷரும், சிறியோர், பெரியோர், சுயாதீனர், அடிமைகள், ஏழை, பணக்காரர் என்று சொல்லப்படுகிற விதமாய் சிறியோர் முதல் வாலிபர் வரை, வாலிபர் முதல் முதியோர்கள் வரை சகல ஜனங்களும் சந்திக்க வேண்டிய ஒரு யுத்தமாய் இருக்கிறது. இந்த யுத்தத்தில் யாருமே தப்பிக்க முடியாது. ஆமென். ஒருத்தர் கூட மிஸ் ஆக முடியாது. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் கண்டிப்பா எல்லா ஜனங்களுக்கும் வந்தே தீரும். இந்த சின்ன குழந்தை விட சின்ன குழந்தை கூட தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சின்ன குழந்தையிலிருந்து வாலிபர்கள், முதியவர்கள், எல்லா ஜனங்களும், அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட மிஸ் ஆக முடியாது. அந்த யுத்தம் நடக்க போகிறது. அது கடைசி கால ஒரு யுத்தம். ஹல்லேலூயா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அர்மேகதோன் என்கின்ற ஒரு யுத்தம் இருக்குது. அந்த யுத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய யுத்தம். ஆமென். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 3வது உலக போர். அது நிஜமான ஒரு யுத்தம். அது ஒரு பக்கம் நடக்க போகுது. ஆனால் அது இஸ்ரேல் தேசத்தை மையமாக வச்சு மற்ற நாடுகள் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக நடக்க போகிற ஒரு யுத்தம். அது உலக யுத்தம், 3வது உலக போர். ஆனால் இப்போ நான் சொல்லுகிறதான இந்த யுத்தம் வந்து ஒவ்வொரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வந்தே தீரும். அதில் யாரும் மிஸ் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. அது எல்லாரும் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு தான் ஆகணும். விருப்பம் இருந்தாலும் சரி, விருப்பம் இல்லாவிட்டாலும் சரி, அந்த யுத்தம் நடந்தே தீரும். அதில் நமக்கு பங்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தர் கூட அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, மிஸ் ஆகவே முடியாது. ஏன் அழுத்தமாக திரும்ப சொல்கிறாங்கன்னா பயங்கரமான ஒரு ரகசியம் இருக்கிறது. இது ஆவிக்குரிய யுத்தம், அர்மேகதோன் யுத்தம். ஆமென். இதை இன்னும் நல்லா விரிவாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டிய முழங்கால் யுத்தம். என்ன யுத்தம்? முழங்கால் யுத்தம் அப்படின்னா என்ன? ஜெபம் பண்றது. ஹல்லேலூயா. ஜெப யுத்தம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். அப்போ இன்னும் நல்லா தெளிவாக விரிவாக சொல்ல போனா இந்த யுத்தத்தினுடைய பெயர் முழங்கால் யுத்தம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த யுத்தத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே. ஆமென். நம்மளாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தேவன் வந்து ஒரு யுத்தத்தில் பயன்படுத்த போறாரு. ஆமென். அந்த யுத்தம் புதுசாக ஆரம்பிக்கல,
ஏற்கனவே ஆரம்பிச்சுதான். எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? யார் கற்ற சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இந்த யுத்தம் எங்க ஆரம்பிச்சு தெரியுமா? தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு பரலோக ராஜ்யத்தில் தேவனுக்கும் லூசிபர் ஆகிய தேவ தூதனுக்கும் நடந்த யுத்தம். அந்த யுத்தம் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. தனிநபருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது, குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறது, ஆமென், தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இதோட உச்சக்கட்டம் தான் கடைசி கால யுத்தம். அல்லேலூயா. ஒவ்வொரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த யுத்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் அந்த யுத்தம் எப்படி நடக்கும், யார் யாருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதை தான் நான் உங்களுக்கு இயேசு நாமத்தினால இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். தேவன் ஏற்கனவே எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மை அர்ப்பணிக்கணும். ஏற்கனவே அர்ப்பணிச்சு தான் இங்கே வந்திருக்கிறோம், உண்மைதானே? அப்படி தேவனால் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டு வந்திருக்கிற நம்மை நிச்சயமாய் அவர் யுத்தத்தில் எடுத்து பயன்படுத்துவார். அதுக்காக தான் இன்னைக்கு நம்மளை உயிர்ப்பிக்கிறார். இன்றைக்கு நம்மளை உயிர்ப்பிக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். ஆமென். பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், மரண பயத்தில் இருந்தோம், சடங்காச்சாரத்தில் இருந்தோம், பூஜை புனஸ்காரத்தில் இருந்தோம், 4 நட்சத்திரம் பார்க்குற காரியத்தில் இருந்தோம், மொத்தத்தில் தேவனுடைய சத்துருக்களாக இருந்தோம். தானே? அப்படிப்பட்ட நம்மை ரட்சிப்பதற்காக இந்த மனுக்குலத்தில் மனுஷ வேஷத்தில், மாறு வேஷத்தில் வந்து இந்த பூமியில் பிறந்து நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தினாலே முறியடிச்சு நம்மை சாத்தானுடைய பிடியிலிருந்து, மரண பயத்திலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து மீட்டெடுத்தார். இது ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும். ஆனால் எல்லா பாரம்பரியங்களையும் விட்டுட்டு, சடங்காச்சாரங்களை விட்டுட்டு பரிசுத்த ஆவிக்குரிய சபைக்கு வந்திருக்கிறவங்க கூட ஒரு முக்கியமான இன்னும் ஒரு சடங்காச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பாரம்பரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். இதை சொன்னால் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. ஆனாலும் தேவன் சொல்வதை நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து இன்றைக்கு நம்மளை பிரித்து எடுத்து வச்சிருக்கிறேன். அது என்ன பாரம்பரியன்றது ஒன்றும் சொல்லவே இல்லை, சிலருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமென். அந்த பாரம்பரியத்திலிருந்து நம்மளை பிரித்து எடுத்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? என்னன்னு தெரிஞ்சாதான் விசுவாசிக்க முடியும். கரெக்டா? பாரம்பரியமாய் தொழுது கொண்டிருந்த முதல் நாளில் இருந்து இது பாரம்பரியம். ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற பாரம்பரியம்னா இதுதான் பாரம்பரியம். இது இருக்கிற ரொம்ப மோசமான பாரம்பரியம். பூஜை புனஸ்காரம், 4 நட்சத்திரம் அதெல்லாம் விட்டுட்டு வந்துடுவேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கர்த்தருக்குள்ள இருந்துக்கிட்டு, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிட்டு, கர்த்தரோட பிள்ளைகள் என்று சொல்லிக்கிட்டு, ஏற்கனவே சொன்னது போல வேறொரு கான்செப்டில், ஞாயிறு ஆராதனையில், சாத்தானுடைய அண்டரில் இருந்தால் அது பயங்கரமான பாரம்பரியம். இதை சொல்றாரு, நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. அப்போ அதிலிருந்து நம்மை பிரித்து எடுத்து வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். இந்த பாட்டு நான் 2012 எழுதினேன். அன்றைக்கே கர்த்தர் தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார்னு சொல்லி பாடல் வரிகளை கொடுத்தாரு. இப்போ என்னைக்கு உயிர்ப்பிச்சிருக்கிறார்? நம்மளை இன்னைக்கு தான் உயிர்ப்பிச்சிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை வாங்கி போடுறது. இப்போதான் சரியான ரூட்டில் நம்ம வந்திருக்கிறோம். இப்போதான் கரெக்டான சத்தியத்தில் வந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள் சொல்லிட்டு நிறைய சத்தியங்களை அறிவிச்சாரா? பரிசுத்தமான ஓய்வு நாள் எது, கற்பனைகள் எது, அதை எப்படி கை கொள்ளணுமா வேணாவா, துருபதேசங்கள் எது, கள்ள உபதேசங்கள் எது, நல்ல உபதேசம் எதுன்னு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து இன்றைக்கு சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாகவும் விடுதலையாக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்ப கடைசி நாட்களில் நடக்க போகிறதான இந்த யுத்தம், இந்த யுத்தத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அதனாலதான் பிரித்தெடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அவன் ரத்தத்தாலே கைவிடுவார். கைவிடுவாரா இல்ல கழுவிட்டாரா? ஏற்கனவே அவர் ரத்தத்தினால நம்மளை கழுவி விட்டார். பரிசுத்தப்படுத்த போறாரா இல்ல பரிசுத்தப்படுத்திட்டாரா? கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தமாக்கிட்டே இருக்கணும். இந்த முழுமையான பரிசுத்தத்துக்குள்ள நம்ம வரல. நீதிமான் ஒருவனும் கிடையாது, தேவனை தவிர பரிசுத்தவான் ஒருவரும் கிடையாது. அவன் அப்ப பரிசுத்தத்துக்கு என்று நியமிக்கப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்தமாகுதலை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்போ கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். எனவே தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து அவருடைய பரிசுத்த சந்ததியாய் வாழ வைக்க விரும்புகிறார். நடக்க போகிற யுத்தத்தில் தேவன் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். முழுமையாக பயன்படுத்துவார். அவரிடத்தில் அர்ப்பணிச்சு இருந்தோம்னா முழுமையாக நம்மளை பயன்படுத்துவார். அதாவது ஒரு விஷயம், தேவனுடைய யுத்தத்தில் தேவனோடு கூட இருந்து நம்ம சாத்தானை எதிர்த்து யுத்தம் பண்ண போறோம்னா எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியவான்கள். உங்களுக்கு சின்னதாக புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம சொந்த பந்தங்கள்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, யாரையாவது ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நம்மளை கூப்பிடவே இல்லையே அப்படின்ற மாதிரி மன கஷ்டமா இருக்கும். ஆமென். ஆனால் அதே கூப்பிட்டாங்கன்னா ஒருத்தர் கூட எல்லாரும் கூப்பிட்டாங்க சந்தோஷமா போவோம். அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமா நம்ம நினைப்போம். அந்த மாதிரி தேவனுடைய யுத்தத்தில் தேவன் சாத்தானை எதிர்த்து யுத்தம் பண்ணும்போது நம்மளை எல்லாம் எடுத்து பயன்படுத்த போறேன். நீங்க தான் என்னோட யுத்த புருஷர்கள், நீங்க தான் என்னோட யுத்த ஸ்திரீகள், நீங்க தான் யுத்த களத்தில் யுத்தம் செய்ய போறவங்கன்னு சொல்லி யுத்த வீரர்களாய் அழைச்சா எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், அது எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட். ஆமென். தேவனோடு கூட இருந்து சாத்தானை எதிர்த்து நீங்க போறோம். இந்த டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணிட்டு பிசாசு தொடுத்து இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆமென். கடைசி காலத்தில் சாத்தான தலையை நசுக்கணும். அதுக்காக தான் இப்போ ட்ரைனிங் கொடுத்துருக்கிறார் நமக்கு அப்பா. ஆமென். சரி, அப்போ ரத்தத்தாலை கைவிடுவார், பரிசுத்தப்படுத்திடுவார். நம் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 144வது அதிகாரம், அதில் 1வது வசனம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவரை பாடி அவரை துதிக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் நம்ம எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் அப்படின்னா எப்படி பயன்படுத்துவாரு? நம்ம பார்த்த தலைப்பு என்ன? முழங்கால் யுத்தம். உண்மையிலே ஜெபம் பண்ணும்போது எப்படி திரும்ப பண்ணணும்? முழங்கால் பண்ணிட்டு கை கூப்பி தான் பண்ணணும். இப்படி இந்த கை கூப்புறோம் தெரியுமா? கைகளை போருக்கும், நல்ல கவனிகளை பாருங்க, கைகளை போருக்கும் நம்ம விரல்களை யுத்தத்திற்கும். அப்போது 5 விரலையும் ஒன்று சேர்க்க வைக்கிறார், 10 விரலையும் ஒன்று சேர்க்க வைக்கிறாரு. அது போல இது தனியாக இருந்தால் ஓசை வராது, இது தனியாக இருந்தால் ஓசை வராது, ரெண்டும் சேர்ந்ததான் ஓசை வரும். அப்போ இந்த விரல்களும் இந்த விரல்களும் சேரணும். மொத்தம் 10 ஆச்சு. அது போல இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களும் கைகளாக இருக்கணும், விரல்களாக இருக்கணும். ஆமென். கர்த்தர் நம்மளை அந்த யுத்தத்திற்கு பயன்படுத்த போறாரு. அப்படின்னா இந்த யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம்? ஜெப யுத்தம். அது பேர் தான் முழங்கால் யுத்தம். ஆமென். அல்லேலூயா. அப்ப கைகளை போருக்கும் விரல்கள் யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலை ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நாம் இந்த யுத்தத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கரெக்டா? அதுக்கு முன்னாடி முழுசா இந்த பாட்டை பாடிட்டு மீதியான செய்திக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, நல்ல கவனமா கேளுங்க. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். ரத்தத்தாலே கழுவி
பரிசுத்தப்படுத்திடுவார். ஆமென். ரத்தத்தாலே கழுவிடுவார், பரிசுத்தப்படுத்திடுவார். கைகளை பொறுக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் கர்த்தர் தானே பழக்க வைக்கிறார். கைகளை பொறுக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் செடைகளை கர்த்தர் தான் பழக்க வைக்கிறார். தேவப்பிள்ளைகளே, தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். கர்த்தருடைய யுத்தத்திலே சேனை வீரராகவும் வானமண்டல பொல்லாத ஆவிகளை முறிப்போம். கர்த்தருடைய யுத்தத்திலே சேனை வீரராகவும் வானமண்டல பொல்லாத ஆவிகளை முறிப்போம். சாத்தானின் ராஜ்யத்தை தந்துவிட செய்யோம், சாத்தானின் ராஜ்யத்தை தந்துவிட செய்யோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை உலகத்திலே கட்டுவோம். நம் கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்டுவோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை நீயும் நானும் கட்டுவோம். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் செய்யும் யுத்தத்திலே தேவதூதர் உண்டு, சேனைகளில் திரளான நட்சத்திரங்கள் உண்டு. கர்த்தருடைய யுத்தத்திலே அக்கினி ரதங்கள் உண்டு, சேனைகளின் யுத்தத்திலே குதிரைகளும் உண்டு. கர்த்தருடைய சேனைகளில் விசுவாசிகள் உண்டு, கர்த்தருடைய சேனைகளில் விசுவாசிகள் உண்டு. அந்த விசுவாசியின் குடும்பத்திலே நீயும் நானும் உண்டு. அந்த விசுவாசிகள் கூட்டத்திலே மகளே நீயும் நானும் உண்டு. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல இந்த யுத்தம், மாம்சத்தின் கிரியைகளை முறியடிக்கும் யுத்தம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல இந்த யுத்தம், மாம்சத்தின் கிரியைகளை முறியடிக்கும் யுத்தம். நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கின்ற யுத்தம், நல்லவருக்கும் கெட்டவர்களுக்கும் இடையில் நடக்கும் யுத்தம். தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடக்கும் யுத்தம், தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடக்கும் யுத்தம். ஆவிக்குரிய யுத்தம், இது அருமையுடன் யுத்தம். இந்த பாதாள சேனைகள் எல்லாம் கிடுகிடு கிடுகிடு என நடுநடுங்கும் யுத்தம். இந்த பாதாள சேனைகள் எல்லாம் நடுநடுங்கும் யுத்தம். இது நீ நானும் செய்கின்ற முழங்கால் யுத்தம். ஆமென். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். ரத்தத்தாலே கழுவிடுவார், பரிசுத்தப்படுத்திடுவார். அவர் ரத்தத்தாலே கழுவி விட்டார், பரிசுத்தப்படுத்திடுவார். கைகள் பொறுக்கும் விரல்களை இருக்கும் சேனைகளின் கர்த்தர் பழக்க வைக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே. ஆமென். கர்த்தர் மகனே, நான் உன்னை இப்படிலாம் பயன்படுத்த போறேன். அதில் உன்னோடு கூட ஒரு சிறு கூட்டத்தை நான் சேர்க்க போறேன். அந்த கூட்டத்துக்கு என்னுடைய வார்த்தைகளை சொல்லி இந்த பாடல் மூலமாக அவர்கள் யுத்த சேனைகளாக, யுத்த புருஷர்களாக, யுத்த ஸ்திரீகளாக, யுத்த வீராங்கனைகளாக நீ பிற்காலத்தில் அவர்களை உருவாக்கணும். அதனால இந்த கிஃப்டை வச்சுக்கன்னு சொல்லி அன்றைக்கு கொடுத்த பாடல். ஆமென். இன்றைக்கு அதே மெசேஜா கொடுக்கும்படி வார்த்தைகளை உருவாக்கி
பரிசுத்தமான ஓய்வு நாள் எது என்பதை தெள்ள தெளிவாக வெளிப்படுத்தி ஆமென். கொஞ்சம் ஒரு சந்தேகம் இல்லாம உள்ள பரிசுத்த சந்ததியாய் ஒரு சந்ததி என்னை சேவிக்கும், அது கர்த்தருடைய பரிசுத்த சந்ததி எனப்படும் என்று நிரூபித்து காட்டத்தக்கதாக கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்து வந்து இந்த சத்தியங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார். மாணவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அவர் திட்டத்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு தேவனிடத்தில் நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி தேவனுடைய டீமில் இருக்கணும். எங்க இருக்கணும்? தேவனுடைய டீமில் இருக்கணும். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பயன்படுத்த போகிறார். அதனால தான் நம்மளை பிரித்து எடுத்து அவருடைய பரிசுத்த சந்ததியை வாழ வைக்க விரும்புகிறார். நடக்க போகிற யுத்தத்தில் தேவன் நம்மை பயன்படுத்த போகிறார். ஜெபம். ஹல்லேலூயா. அதாவது நாம் இந்த யுத்தத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று இதில் பயிற்சி கொடுக்கிறார். இப்ப இந்த செய்தியில நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். பாடுவாமா? ஹல்லேலூயா. நீ என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது முதலே பயிற்சி கொடுக்கிறார். நீ தேவனோடு கூட நின்று, நல்லா கவனிங்க, நாம் எல்லோரும் தேவனோடு கூட நிற்கணும். தேவனுக்கு விரோதமா நிற்க கூடாது, தேவனுக்கு ஆப்போசிட்ல நிற்க கூடாது. தேவனுடைய பக்கத்துல நின்றுட்டு யாரை எதிர்க்கணும்? பிசாச, அவங்களுடைய கூட்டத்தை, சாத்தானை எதிர்க்கணும். ஹல்லேலூயா. அப்படி தேவனோடு கூட நின்று சாத்தானை எதிர்க்கணும்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஆமென். அந்த ரூல்ஸை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீ தேவனுடைய அணியில் நின்று தேவனோடு கூட இருந்து சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா நீ உன்னை அறியாமலேயே சாத்தானுடைய டீமில் போய் சேர்ந்துருக்கணும்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த ரூல்ஸ் என்னன்னா, தேவன் கற்பனைகளை கடைபிடிக்க தான் சொன்னார். ஆமென். கற்பனைகளை கொடுத்துட்டு திடீர்னு இந்த 4வது கட்டளையை மாத்திரம் கடைபிடிக்க தேவையில்லை, அது சிலுவையில் அறையப்பட்டு விட்டதுன்னு பொய் சொல்ல மாட்டார். ஆமென். என்ன பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷனும் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல. பொய் சொல்றவன் யாரு? சாத்தானுடைய பேச்சை கேட்டு பொய் சொல்லுகிறவர்கள் கள்ள போதகர்களாக இருக்கிறார்கள். ஆமென். அப்ப இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் நீ பரிசுத்தமான ஓய்வுனால முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் நீ அன்பு கூறணும்னா இந்த 4வது கட்டளை பரிசுத்தமான ஓய்வுனால வாரத்தினுடைய 7ஆம் நாள் சனிக்கிழமைய கடைபிடிச்சு தான் ஆகணும். ஏன்னா தேவன் கடைபிடிச்சாரு. அதுபோல தன்னை விசுவாசிக்கிறவன், தன்னை ஏற்றுக்கொண்டவனும் தன்னுடைய எல்லா கிரிகளை முடித்து அதிலே இளைப்பாறுதல பங்கடைய கடவன் சொல்லி எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கற்பனைகளை எல்லாரும் கடைபிடிச்சு தான் ஆகணும். பரிசுத்தமான ஓய்வுனால கடைபிடிச்சு தான் ஆகணும். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளாகிய வாரத்தினுடைய 7ஆம் நாளாகிய சனிக்கிழமையில நீ முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நீ கடைபிடிச்சியானா தேவனுடைய அணியில் இருப்ப. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த கற்பனைய பரிசுத்தமான ஓய்வு நாள் கற்பனைய 7ஆம் நாளாகிய சனிக்கிழமை நீ கடைபிடிச்சேனா அதுல நீ தேவனிடத்தில் ஓய்ந்திருந்து அந்த நாளிலே தேவனை நீ மகிமைப்படுத்தினா கடைசி வரைக்கும் தேவனோடு இருக்கிறன்னு அர்த்தம். இந்த நாளை விட்டுட்டு யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வேறொரு நாள்ல, புரியுதா, பாரம்பரியமாய் இது வரைக்கும் தொழுது கொண்டு இருந்த மாதிரி அதே நாள்ல நீ தொழுது கொண்டே இருந்தேன்னா அது சாத்தானுடைய திட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு நாள். நீ அந்த நாளில் என் தேவனை தானே ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு நீ அந்த நாளில் போய் ஆராதிச்சுனா சாத்தானுடைய பேச்சை கேட்டு அந்த ஸ்தாபனத்தோட தலைவருடைய பேச்சை கேட்டு நீ அந்த நாளில் போய் தேவனை ஆராதிச்சுனா ஒரு, அதாவது என் ஜனங்கள் உதர் தலைவில் என்ன கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் உள்ளமா எனக்கு தூரமா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீ சாத்தானுடைய அணியில் இருந்துக்கிட்டு இயேசுவை துதிப்போமேன் பாண்டியனை அறியாம சாத்தான் கூட நின்றுக்கின்னு ஏசப்பா எதிர்த்தேனா அங்க நின்று ஏசப்பா பாடினா அதை ஒத்துக்க முடியுமா? புரியுதாமா?
புரியுதா? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரூல்ஸை கரெக்டாக பர்ஃபெக்டாக கடைபிடிக்கணும். கடைபிடிச்சா மட்டும்தான் நீ தேவனோட கூட இருப்ப, நீ தேவனோட டீமில் இருப்ப. நீ இருந்தாலும் நானா இருந்தாலும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய டீமில் இருக்கணும்னா இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளாகிய 7ஆம் நாளாகிய சனிக்கிழமையை கடைபிடித்து அதை உண்மையாய் உத்தமமாய் ஆசரிக்க வேண்டும். ஆனால் முதல் நாள் ஞாயிறு தான் பரிசுத்தமான ஓய்வு நாள் என்று நம்பி உலகம் போற போக்கில் நீ போய்கொண்டிருந்தனால் சாத்தானுடைய அணியில் நின்று கொண்டு தேவனை எதிர்த்து நீ யுத்தம் செய்கிறன்னு அர்த்தம். அப்போ அவர் சும்மா விடுவாரா? சும்மா தேவனை எதிர்த்து யுத்தம் பண்ண சும்மா விடுவாரான்னு? அதனால தான் ஆட்சி தும்சம் பண்ணி நரகத்தில் தள்ள போறாரு. அல்லேலூயா. ஆமென். அப்போ ரூல்ஸை தெரிந்து கொண்ட நாம், எத்தனை பேருக்கு இந்த ரூல்ஸ் தெரியும்? இந்த 3 மாசமா வீட்டு கூட்டங்களிலையும் சபை கூடுகளிலையும் எல்லாத்தையும் சொல்லி 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 இன்னைக்கு தேவ திட்டத்தின்படியும் நம்ம எல்லாருடைய மன விருப்பத்தின்படியும் ஒரு உடன்படிக்கை செஞ்சு இந்த நாளில் வந்து நம்ம கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? அப்போ இந்த ரூல்ஸை தெரிந்து கொண்ட நாம் இந்த யுத்தம் என்பது எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கிற மட்டும் போதாதுல. அப்போ இந்த யுத்தத்தை எப்படி செய்யணும் அது தெரியணும்ல. அந்த யுத்தம் எப்படி செய்யணுன்றது நான் கடைசியில் சொல்கிறேன். ஆமென். அதற்கு முன் இந்த யுத்தத்தில் யாருக்கெல்லாம் பங்கு உண்டு, நீ யாரை எதிர்த்து நிற்கணும், உன்னோடு கூட யார் யாரெல்லாம் இருப்பாங்க சொல்லுங்க. நீ யாரை, அதாவது இந்த யுத்தத்தில் யாருக்கெல்லாம் பங்கு உண்டு, நீ யாரை எதிர்த்து நிற்கணும், உன்னோடு கூட யாரெல்லாம் இருப்பாங்க. இந்த பாட்டு பாடும்போது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அதை கவனிச்சிருந்தீங்கன்னா யார் யாரெல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்கன்றது பட்டு 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 பட்டுன்னு சொல்லிடலாம். சரி, கர்த்தருடைய யுத்தத்தில் சேனை வீரர் ஆகும். வானமண்டல பொல்லாத ஆவிகளை முறிப்போம். சாத்தானின் ராஜ்யத்தை சரிந்து விட செய்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை பூமியில கட்டுவோம். இந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நீயும் நானும் தான் கட்டணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வேலை. இந்த வேலையை நீ செஞ்சாதான் அடுத்த வேலைக்கு ப்ரமோஷன் கொடுப்பாரு. கரெக்டா? ஆமென். அப்போ கர்த்தருடைய யுத்தத்தில் நாம் சேனை வீரராகவும் கற்றுதானே. வானமண்டல பொல்லாத ஆவினா என்னன்னு சொல்ல முடியுமா? துரைத்தனத்தின் ஆவி, அதிகாரத்தின் ஆவி, வானமண்டல பொல்லாத ஆவி, இப்பிரபஞ்சத்தினுடைய அந்தகாரம் லோகாதிபதி. இதில் மொத்த பிசாசோட கூட்டமாக அடங்கிச்சு. பில்லி சூனியம் மாறி மந்திரம் எல்லாம் ஒட்டுமொத்த பாதாளத்தினுடைய ஆவி, தண்ணீரின் ஆவி எல்லாம் ஒட்டுமொத்தமாக அடங்கி போச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய யுத்தத்தில் சேனை வீரர்களாகும். அப்படின்னா என்ன? சேனை அப்படின்னா என்னம்மா? சேனைகள் அப்படின்னா என்ன? சிப்பாய் அப்படின்னு அர்த்தம். சேனைனா சிப்பாயின்னு அர்த்தம். கரெக்டா? சேனைகளுடைய கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்? யுத்த புருஷர்களுடைய தளபதி. நம்முடைய ஏசப்பா தான் யுத்தத்துக்கு தளபதி. அதனால தான் சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்ல கவனிக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தர் ஏசப்பா தான் தளபதி. நாம் எல்லோரும் சேனைகள். ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா தான் ராஜா. இப்போ உங்களுக்கு புரியும் பாரு. ஏசப்பா தான் ராஜா. நம்ம சிலர் மந்திரிகள், சிலர் ராணிகள், இன்னும் சிலர் சிப்பாய்கள். இப்போ எத்தனை பேர் புரியுது? இது என்ன ஆட்டம் தெரியுமா? செஸ் போர்டு விளையாடுறாங்க தெரியுமா? அதுதான். அப்போ நம்ம ராஜா தான் தளபதி. எந்த ராஜா? ஏசு ராஜா. ஏசு ராஜா தான் யுத்தத்துக்கு தளபதி. ஆமென். ராஜா மாதிரி. ஓகேவா? சிலர் ராணி மாதிரி, சிலர் மந்திரிகள், சிலர் அதுக்கு முன்னாடி நிற்கிற சிப்பாய்கள். இப்போ நம்ம எல்லோரும் அப்படிதான் கரங்களை தட்டி கத்தோட நம்ம மையப்படுத்தலாம். இது சாதாரணமான ஒரு யுத்தம். இது சாதாரணமான ஒரு இதுவா? பயங்கரமான கிஃப்ட் கத்து நமக்கு கொடுத்துருக்கிறது. இந்த வாய்ப்பு கொடுத்துருந்தோம்னா கொடுத்து வச்சிருக்கணும், கடைசி வரைக்கும் நினைக்கணும். அப்போதான் இந்த யுத்தம், அப்போதான் ஏசப்பா கூட நம்ம இருக்க முடியும். ஏசப்பா கூட நின்று
சாத்தானையே ஜெயிக்கணும்னு சொன்னா அப்போ எப்பேற்பட்ட பாக்கியவான்களை நம்ம இருப்போம்? அப்போ நம்ம பரலோகம் போவோமா போக மாட்டோமா? சொல்லுங்க. ஏசப்பா கூடவே இருந்து சாத்தானை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாருன்னா பரலோக ராஜ்யம் போகாம இருக்க முடியுமா? அப்போ பரலோக ராஜ்யம் போனோன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாறி ஆனால் இருந்தாலும் நேற்று கதையில் வந்தால் என்ன தெரியும்னு சொல்லிட்டு உலக பிரகாரமாக மறுபடியும் பழைய வேறு மாதிரி போனால் ஃப்ளாக்ட் மாதிரி போயிட்டேன்னு அர்த்தம். இந்த யுத்தத்தில் உங்களுக்கு பங்கு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் யுத்தத்தில் பங்கு இருக்கு, சாத்தான டீம் இருப்பான்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருக்கணும். இதில் இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் இந்த யுத்தம் இல்லை, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற சகல ஜனங்களும், நீ எந்த மதமானாயிரு எந்த ஜாதியானாயிரு, ஒட்டுமொத்த ஜனங்களும் இந்த சொல்றேன், சின்ன பிள்ளைகள் இருந்து வாலிபர்கள் வரைக்கும், வாலிபர்கள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாரும் இந்த யுத்தத்தில் தப்பிக்க முடியாது, செஞ்சுதான் ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளை இப்படிலாம் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த சாத்தானுடைய ராஜ்யத்தை எப்படி சரிந்து விட செய்யணும் தெரியுமா? கடைசி டைம்ல யுத்தம் பண்ண போறோம், அது வேற விஷயம். இப்போ அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். நான் என்ன பண்ணேன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மோனிஷா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெர்சி மோனிஷா ஃபர்ஸ்ட் அவங்க ஆயா கூப்பிட்டு குற்றப்படுத்துக்காக சொல்ல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்க்கை மகள் கருங்களை தட்டுங்க. அதனால சொல்றேன், இந்த மகளுடைய மனசுல வேறொரு ராஜ்யம் இருந்தது. இந்த மகள் இயற்கையா ஒரு பெண்ணா பிறந்த ஒரு மகள். ஆமென். ஆனா சில சூழ்நிலைகள் நிமித்தம், சில நடைமுறையில, சில ஆகாத சம்பாஷணை நிமித்தம் இந்த மகளுடைய கெட்டப்பை சேஞ்ச் பண்ணி ஒரு ஜென்ஸ் மாதிரி மாறணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு கான்செப்ட் தெரியுமா? அப்போ அவங்க போராடினாங்க, போராடி சில காரியத்தை சொல்லி 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 அவங்க லைனுக்கு கொண்டு வந்தாங்க. பிளஸ் சத்தியம் அறிவிக்கப்பட்டது. அப்போ ஏற்கனவே நல்லா கவனிங்க, ஏற்கனவே இந்த மகளுக்குள்ள இருளின் ராஜ்யம் இருந்தது. ஆமென். அந்த மகளுக்கிட்ட போய் சத்தியத்தை எடுத்து சொல்லி, தேவன் உன்னை இப்படி படைத்திருக்க, நீ வேறொரு ட்ராக் மாதிரி போகலாமா, அப்படி தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறாயே என்ற சத்தியத்தை சொல்லும் பொழுது உண்மையாக உணர்வுபூர்வமாக வந்து வெளிச்சம் அந்த மகளுக்குள்ள உட்பிரவேசித்து இருளின் ராஜ்யம் அப்புறப்படுத்தப்பட்டது. ஆனால் ஏற்கனவே இந்த மகளை இருளின் ராஜ்யம் தான் ஆளுகை செஞ்சுட்டு இருந்தது. அப்போ இயேசுவின் ராஜ்யம் உள்ள போச்சு, பிசாசின் ராஜ்யம் ஓடி போச்சு. கரங்களை தட்டுமா? இதுதான் நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? எல்லாருமே அதே மாதிரி ஜென்சி கட்ட பிள்ளைங்க அப்படிதான் நான் போய் சொல்றதுக்கு அப்படிலாம் கிடையாது. உதாரணத்துக்கு தான் இதை சொன்னேன். நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இயேசுக்கு விரோதமாக முறுமுறுத்துக்கிட்டு பாரம்பரியத்தில் போய்கிட்டு சடங்காச்சாரம் செஞ்சுக்கிட்டு கிறிஸ்தவர்கள் சொல்லி போய் சொல்லிக்கிட்டு ஆமென், இயேசு அறியாம, சுவிசேஷத்தை அறியாம, சத்தியத்தை அறியாம சாத்தானுடைய அண்டர்ல இருக்கிறாங்க பாரு. பார்க்கும்போது தெரியும் அவங்களோட நடவடிக்கை, ஒரு சில காரியங்கள்லாம். அவங்க கிட்ட போய் சத்தியத்தை சொல்லி ஒளியின் ராஜ்யத்தை திணிச்சு இருளின் ராஜ்யத்தை அப்புறப்படுத்தணும். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்டுவோம், அதை நீ நானும் கட்டுவோம். பூர்த்தி போச்சேப்பா. இயேசுவின் ராஜ்யத்தை கட்டணும்னா செங்கல் மண்ணெல்லாம் வாங்கி சிமெண்ட் எல்லாம் வாங்கி உங்க ஒரு பில்டிங் மாதிரி கட்டணுமா? அதெல்லாம் கிடையாது. கெட்ட சுபாவம் உள்ள ஒரு மனுஷனிடத்துல போய் இயேசுவின் சுபாசத்தை குறித்து நீ சாட்சி சொல்லி, நீ சத்தியத்தின் பத்த திரும்பி வா அப்படின்னு சொல்லி சுவிசேஷம் அறிவித்து கர்த்தருடைய பட்சத்தில் அவர்களை கொண்டு வர்றதுதான் இயேசுவின் ராஜ்யத்தை இந்த உலகத்துல நீ நானும் கட்டுறேன்னு அர்த்தம். கரங்களை தட்டுவோமா? செய்வோமா? செய்யணுமா? செய்யக்கூடாதா? செய்யணும். செஞ்சாதான் நீ கத்துறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இதே காரியத்தை சொல்ல வைக்கிறாரப்பா. ஆதாயத்துக்காக செய்யக்கூடாது. ஒருத்தர் போய் சுவிசேஷம் சொல்லி சபைக்கு கூட்டிட்டு வந்து ஆதாயத்துக்காக செய்யக்கூடாது. ஆமென். கர்த்தரிடத்துல சேர்க்கணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி செய்யணும். இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆமென். அப்போ கர்த்தருடைய ராஜ்யத்தை பூமியில கட்டுவோம், இந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை நீயும் நானும் கட்டுவோம். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. சிலர் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை தான் வச்சுக்க. தாத்தா பாட்ட காலத்துல இருந்து கட்டலப்பா, அங்க அப்பாவோட காலத்துல கூட கட்டலப்பா, இப்போ இந்த பையன் நல்லா கஷ்டப்பட்டு சூப்பரா வீடு கட்டாமா அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுவாங்க.
சந்தோஷப்படுவாங்க நிறைய பேர். அதுபோல ஏசப்பாவுடைய ராஜ்யத்தை குடும்பத்தில் கட்டணும், தனிநபருடைய வாழ்க்கையில் கட்டணும். இப்படி நம்ம கட்டி எழுப்பணுமானா தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். உண்மையுள்ள உத்தமம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்படியானால் நீயும் நானும் இந்த 7ஆம் நாள் ஆகிய பரிசுத்த ஓய்வு நாள் ஆகிய சனிக்கிழமையை சத்தியத்தின்படி கடைபிடிச்சா மட்டும்தான் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் என்பதை அறிந்து அதை ஜனங்களுக்கு அறிவித்து சத்தியத்தின் பக்கம், தேவனின் பக்கம், நீதியின் பக்கம் ஜனங்களை மனம் திரும்ப செய்வதே இந்த சுவிசேஷம். அல்லேலூயா. ஆமென். இப்படி சத்தியத்தை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத காரியங்கள் பிசாசினால் உருவாக்கப்பட்டு வருகிறதா, அதை போய் நம்ம அழிக்கணும். அப்போ சத்தியத்தை சொல்லும் போது அசுத்தம் ஓடி போயிடும். கரெக்டு தானே? இப்படிப்பட்டவர்களை நாம் இருக்க வேண்டும். அப்படியானால் ஜனங்களை மனம் திரும்ப செய்து சுவிசேஷமாக இருந்து சேனை வீரர்களாக மாற்றணும். எப்போ நாங்களாம் கர்த்தருடைய சேனைகளாக இருக்கிறோம். தேவனுடைய யுத்தத்தில் தேவன் பக்கம் இருக்கும்படி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாரு, பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. இந்த நாள் பயிற்சியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களோடு கூட சொல்லி நீ வந்தியானா கர்த்தர் உனக்கு பயிற்சி கொடுப்பார், தேவானியில சேர்த்துக் கொள்வார், பரலோக ராஜ்யம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள இருக்கிற அந்த மனுஷிக்குள்ள இருக்கிற இருளின் ஆதிக்கத்தை, இருளின் திட்டங்களை உடைச்சி தரமட்டமாக்கி வெளிச்சத்தை உண்டு பண்ணி ஒளியின் ராஜ்யத்தை ஸ்தாபித்து இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நம்முடைய வேலை. ஆமென். அல்லேலூயா. இவை அனைத்தும் தேவனுடைய டீமில் இருந்தா, சேனை வீரராக இருந்து நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் செய்ய வேண்டிய யுத்தம். எத்தனை பேர் புரிஞ்சுது? அப்போ தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். ஏன் உயிர்ப்பிக்கிறார்? கடைசியில் அவருடைய சேனைகளாக இருந்து அவரோடு கூட இருந்து சாத்தானை எடுத்து யுத்தம் பண்ணும்படியாக நம்மளை உயிர்ப்பிக்கிறார். ஆமென். அல்லேலூயா.